உலக மக்களே வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே வணக்கம். சார், பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு விழுகாது சார். ஏண்டா, கல்வித்துறைக்கு பணம் கொடுக்கல. அவங்க ஓட்டு காசு கொடுக்காம எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க சார். தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு பிஜேபி பணம் கொடுத்தா அப்புறம் எப்படி கல்வித்துறையிலேருந்து ஓட்டு வரும்? கல்வித்துறை யாருது? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொந்தம். உண்மைதானே சார்? அடுத்து, சசிகலா மேடம் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனீங்க. இப்போ அண்ணாமலை காலில் விழுந்துருக்கீங்க. இது நிச்சயம் நிறைவேறாது. அண்ணாமலையை பற்றி தமிழ்நாட்டுக்கு தெரியுமே. அண்ணாமலை பேரை சொன்னாலே அதிருமே. அண்ணாமலை இருந்தாலும் ஏதோ பிஜேபிக்கு ஓட்டு விழுகும். அண்ணாமலையை வச்சு விழுகும். அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, சரிங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூட்டமும் கிடையாது, பிஜேபிக்கு ஒரு கூட்டமும் கிடையாது தமிழ்நாட்டில். உண்மைதானே சார்? திமுக மகளிர் உரிமை தொகை 3 வருஷம் வச்சாலும் 36,000 கொடுத்துருக்கு ஒரு குடும்பத்துக்கு. ஒரு குடும்பத்தில் 3 ஓட்டு இருந்தாலும் பச்சை தண்ணி குடிக்காமல் ஓட்டு போடுவாங்க. வெள்ளை தண்ணி, பச்சை தண்ணி இல்லை, குடி தண்ணி விளையாண்டு தான் இருக்கு. தண்ணி குடிக்காமல் கூட ஓட்டை போட்டுருவாங்க. அடுத்து, இந்த பேருந்து, இலவச பேருந்து, அவங்க அன்னைக்கு பஸ்ஸில் ஏற மாட்டாங்க, அவங்களும் ஓட்டை போட்டுருவாங்க. நீங்கள் எப்படி சார் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் சார். பிஜேபி கல்வித்துறைக்கு காசு கொடுக்கலண்டா அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொந்தம் தானே. கல்வித்துறை என்ன தனியாகவா இருக்கு? அது எங்கள் வீட்டு குழந்தைங்க தானே. சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பிஜேபி தலைவர் மோடிஜி அவர்களே, சொல்லுங்கள். முருகன் அவர்களே, நாகேந்திரன் அவர்களே, கல்வித்துறைக்கு பணம் கொடுக்கல. கல்வித்துறை யாருது? தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொந்தமானது. நீங்கள் பணம் கொடுத்தீங்களா? டீச்சருக்கு பணம் கொடுத்தீங்களா? எங்கள் டீச்சர் சார்